குஜராத்தி ஸ்டைலில் ஒரு மேத்தி தேப்லா செய்யலாமா? இதுக்கு முக்கியமானது வெந்தயக்கீரை தாங்க. இந்த டைமில் நிறைய கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் கடலை மாவு, கொஞ்சமாக ஓமம், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் பெருங்காயத்தூள், அது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தவாவில் கொஞ்சமாக நெய் விட்டு வெந்தயக்கீரையை வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த வெந்தயக்கீரை வதங்கும் போதே செம்ம அரோமேட்டிக்காக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் விடவே மாட்டீங்க. அதுக்கப்புறம் அதே பவுலில் கொஞ்சம் பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, வதக்கின வெந்தயக்கீரை, இது 3த்தையும் சேர்த்து இதுக்கு தண்ணி விட்டு பிசையக்கூடாது, தயிர் விட்டு தான் பிசையணும். எவ்வளோ அளவுக்கு தயிர் தேவையோ அந்த அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக இந்த அளவுக்கு வந்திருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருங்க. மசாலா எல்லாம் நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா நார்மலாக நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி சப்பாத்தி திரட்டிட்டு நான் ரவுண்டாக வரணுன்றதுக்காக பிளேட் வச்சு கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதை நார்மலாக தோசைக்கல்லில் போட்டு 2 சைடு எண்ணெய் விட்டு பரட்டி எடுத்தோன்னா சூப்பரான மேத்தி தேப்லா ரெடி. கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.